பாக்ஸ்கான் ஆலை மூடப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் எழில். இன்றைய பேச்சுவார்த்தையில தொழிற்சங்கங்கள் சார்பில் என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்பட இருக்கு? பாக்ஸ்கான் ஆலை தரப்புல என்ன சொல்லப்படுது? நிச்சயமாக முத்தரப்பு பேச்சுவார்த்தை இன்று 3 மணி அளவில் தொடங்கியது. இதில் 3 தரப்பிலிருந்தும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சிஐடியினுடைய தொழிற்சங்கத்தினுடைய தலைவர் சௌந்தரராஜன், அதே போல தொழிற்சங்கத்தினுடைய நிர்வாகிகள் தரப்பிலிருந்து தொழிற்சங்கத்தினுடைய மனிதவளத்துறை அதிகாரி, அதே போல கார்ப்பரேட் செக்ரட்டரி என்று சொல்லக்கூடிய தொழிற்சாலையினுடைய செயலர் ஆகியோர் அந்த தரப்பிலிருந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல அரசு தரப்பிலிருந்து தொழிலாளர் நலத்துறை ஆணையர், துணை ஆணையர் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி 3 தரப்பிலும் கலந்து கொண்டு இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் சென்னையில் மட்டும் இது 6வது கட்ட பேச்சுவார்த்தை என்று சொல்லலாம். தொடர்ந்து தொழிலாளர்களுடைய கோரிக்கையை தொழிற்சாலையினுடைய நிர்வாகம் ஏற்றுக்கொள்வதாக தெரியவில்லை. தொடர்ந்து தொழிலாளர்களுடைய கோரிக்கை புறக்கணிக்கப்பட்டு வருவதுதான் இத்தனை சுற்று பேச்சுவார்த்தைக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. இன்று இந்த தொழிலாளர்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கு ஒரு முடிவு காணப்பட வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. தொழிலாளர்களுடைய தரப்பிலிருந்து முக்கியமான பிரதான 2 கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகிறது. அதாவது தொழிற்சாலையை முடிந்த அளவிற்கு மூடக்கூடாது, தொழிற்சாலையை தொடர்ந்து இயக்க வேண்டும் என்பது இவர்களுடைய பிரதான கோரிக்கை. அப்படி தொழிற்சாலை மூடப்பட்டாலும் எங்களுக்கு தர வேண்டிய இழப்பீட்டு தொகையை நியாயமாக தர வேண்டும். அதாவது 8 ஆண்டுகளாக தொடர்ந்து 8 ஆண்டுகள் 9 ஆண்டுகள் என தொழிலாளர்கள் அந்த நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 8 ஆண்டுகள் பணியாற்றிய தொழிலாளர்களுக்கு வெறும் 3 லட்சம் ரூபாயை தான் தொழிற்சாலை நிர்வாகம் தருவதற்கு முன் வந்திருக்கிறது. அது நியாயமற்றது, அது ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் 8 ஆண்டுகள் பணியாற்றியதற்கு நியாயமான ஒரு தொகையை தர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கை. அப்புறம் பிறகு 3வது கோரிக்கையாக அவர்கள் சொல்வது என்னவென்றால், தொழிற்சாலை மீண்டும் தமிழகத்தில் ஏற்படுத்தி தொழிற்சாலை இயங்கும் பட்சத்தில், தொழிற்சாலையை துவங்கும் பட்சத்தில் மீண்டும் தற்போது வேலை இழந்திருக்கிறோமே நாங்கள், எங்களுக்குத்தான் அந்த தொழிற்சாலையில் முன்னுரிமை தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். இந்த 3 பிரதான கோரிக்கைகளை முன்வைத்துதான் இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் தொழில் நிர்வாகத்தினுடைய தரப்பிலிருந்து எந்த முடிவும் நாங்கள் எடுக்க முடியாது, தைவானில் இருக்கிற எங்களுடைய தலைமை அலுவலகத்தில் பேசிதான் தொழிலாளர்கள் முன்வைக்கின்ற இந்த கோரிக்கைகளுக்கான முடிவுகளை நாங்கள் எடுப்போம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த முறையில் நேற்று பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் இன்று அந்த பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது. அந்த தலைமையகத்திலிருந்து என்ன அவர்களுக்கு தகவல் சொல்லியிருக்கிறார்கள், தொழிலாளர்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதாவது வாழ்வாதாரம் இழந்து தவிக்கின்ற இந்த தொழிலாளர்களுக்கு உரிய முறையில் இழப்பீடாவது கிடைக்க வேண்டும் என்பதுதான் ஒரு பொதுவான கருத்தாக இருக்கிறது.